ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம். அதோட எம்டி ஸ்டொமக்கில் இன்டேக் பண்ணுற மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய ஹெல்த் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நவராத்திரி பூஜை 9 நாள் முடிஞ்சு இன்றைக்கி 10ஆம் நாள் தசமின்னு சொல்லுவாங்க. ஆயுத பூஜை இன்றைக்கி மதியம் 3:30க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி மதியம் ஆரம்பித்து நாளைக்கு 3:30 வரைக்குமே நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ எல்லா வருஷமும் நம்மளுக்கு 10 நாள் மட்டும்தான் நவராத்திரி பூஜை செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷம் மட்டும்தான் நம்மளுக்கு 11 நாளாக இன்க்ரீஸ் ஆகுது. எப்பொழுதும் போல் வீடு வாசல்லாம் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் வாசல்லாம் கூட்டிகிட்டு அப்புறம் கோலம் போட ஆரம்பித்தாச்சு. ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் நம்ம வயலில் நெல் அறுவடை செஞ்சாங்க. அதனால் அங்கேருந்து கொஞ்சமாக நெல் எடுத்துகிட்டு வந்து இங்கே துளசி மடத்துக்கு மேலே நான் கட்டி விட்டுருக்கேன். ஸோ குருவிகள்லாம் வந்தால் சாப்பிட்றதுக்காக இங்கே நான் கட்டி விட்டுருக்கேன். வாயில்லா ஜீவனுக்கு நம்ம சாப்பாடு போடுறது அவ்வளோ ஒரு புண்ணியம்னு சொல்லுவாங்கங்க. அதே மாதிரி தான் குருவி, காக்கா, எறும்பு, மயில், இது மாதிரி இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சாப்பாடு கொடுக்கறது அவ்வளோ ஒரு புண்ணியம். அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். குருவி, காக்காலாம் சாப்பிட்றத நான் உண்மையாகவே ரசிப்பேங்க. எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தி எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி மகாலய அமாவாசை அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு எதிர்பார்க்காம அன்னைக்கு காக்கா வந்தது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு 7-8 வருஷம் ஆக போகுது. இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்துட்டு காக்கா வந்ததே இல்லை. எல்லாருமே ஆனால் ஆச்சரியப்படுவேன், என்னடா. ஆனால் அம்மா வீட்டிலலாம் நிறையா வரும் காக்காங்கள்லாம். இங்கே வந்துட்டு எப்படியாவது 2 நாள் 3 நாள் நான் எப்படியாவது வர வச்சு சாப்பாடு போட்டு பழக்கிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெய்லியும் வந்துருன்ட்டு நான் எப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு நாளும் வந்தது இல்லைங்க. ஆனால் அன்றைக்கி மகாலய அமாவாசை அன்னைக்கு வந்துட்டு சொல்லுவாங்க, முன்னோர்கள் வந்துட்டு காக்காவோட உருவத்தில் தான் வருவாங்கன்ட்டு. அதை நம்பலாமா என்னன்னு ஆனால் தெரியல. அன்னைக்கெல்லாம் உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிரமிப்பாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. அன்னைக்கு வந்துட்டு நான் எதுவுமே வைக்கல, ஆனால் வந்து காக்கா வந்து கத்திக்கிட்டு 4-5 காக்கா வந்து நம்ம காம்பவுண்டுக்கிட்ட வந்து நின்றுட்டு இருந்துச்சு. உண்மையாகவே அது ஒரு அதிசயம் மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார்கிட்ட கூப்பிட்டுட்டு அவங்க கையால் ஏதாவது உங்கள் கையால் எடுத்து சாப்பாடு கொடுங்கம்மான்னு சொல்லவும் அவங்க அழகாக ஒரு தோசை ஊற்றி அதில் எள்ளு கலந்து சாப்பாடு வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி என்ன பண்ணாங்க, ஒரு தோசை ஊற்றி அதில் எள்ளு மேலே தூவி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்து எங்கள் மாமனார்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்புறம் எங்கள் மாமனார் கையால் வந்துட்டு வச்சாங்க. ஏன்னா எங்கள் மாமனாரோட அப்பா அம்மாலாம் இருப்பாங்கள்ல, அதே மாதிரி எங்கள் மாமியாரோட அப்பா அம்மா அந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்காகவும் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க கையாலேயே வந்துட்டு தோசையை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த காக்காவுக்கு வச்சோம். ஸோ அவ்வளோ அழகாக வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட ஆகலை. எங்கள் மாமனார் அங்கிட்டு நகர்ந்தது உடனே வந்துட்டு எடுத்துகிட்டு போச்சு. அவர் அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டார். எங்கள் மாமியாரும் அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க. அது மாதிரி வந்துட்டு வாயில்லா ஜீவனுக்கு நம்ம உணவு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. கோலம்லாம் போட்ட உடனே நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு. நம்ம தோட்டத்தில் முருங்கைக்கீரை, எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை, ஆலோவேரா, செம்பருத்திப்பூ இது எல்லாம் பறிக்கிறதுக்காக நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் என்னோடய ஹஸ்பண்டுக்காக செம்பருத்தி டீ போட போகிறேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் 4-5 செம்பருத்தி பூ போட்டுக்கலாம். அது நடுவில் இருக்க நரம்பை மட்டும் நம்ம கிள்ளி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ½ லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக நம்ம தேன் சேர்த்துக்கிட்டால் நல்லது. தேன் இல்லைனா நம்ம நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் கூட சேர்த்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு தேவையான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது எனக்கான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆலோவேரா ஜூஸ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு
அந்த ஆலோவேராவெல்லாம் எடுத்துட்டு ஒரு 7 தடவை நம்ம வாஷ் பண்ணணும். 7 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதில் கெட்டியான தயிரும் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் சீரகம் இருந்தால் சீரகம் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட சீரகத்தூள் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே கிளாஸில் நம்ம ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆலோவேரா ஜூஸு. இது வந்துட்டு நம்ம ஸ்கின்னிலேருந்து ஹேரு, அதுக்கப்புறம் கர்ப்பப்பை, அது மாதிரி எல்லா பார்ட்ஸுக்குமே ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னோடய குழந்தைங்களுக்காக இன்றைக்கி இளநீ தான் நான் கொடுக்க போகிறேன். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தென்னந்தோப்பில் வந்துட்டு தேங்காய் பிடுங்கினாங்க. ஸோ எப்போல்லாம் தேங்காய் பிடுங்குறாங்களோ அப்போல்லாம் நான் ஒரு 10 to 15 இளநீ வந்துட்டு குழந்தைங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணி வச்சுருவேன். நம்ம கடையிலலாம் நம்ம இளநீ வாங்குறதில்ல, நம்ம தோப்பில் இருக்கிறதே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ எப்போல்லாம் இருக்கோ அப்போல்லாம் டெய்லியுமே எம்டி ஸ்டொமக்லேயே நான் கொடுத்து விட்டுருவேன். ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அந்த தேங்காவுமே ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள பார்த்துக்கிறது ரொம்பவே ஒரு சேலஞ்ச் தாங்க இந்த ஜென்ரேஷனில். அவங்கள கரெக்டாக சாப்பிட வைக்கிறதுலேருந்து எல்லா விஷயமுமே ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க எந்திரிச்ச உடனே கம்பல்சரி நான் ப்ரஷ் பண்ண வச்சுருவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எம்டி ஸ்டொமக்கில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கீ, இதில் ஏதோ ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டு கம்பல்சரி ஒரு ஹாட் வாட்டர் லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணி 1 டம்ளர் குடிச்சே ஆகணும். மிரட்டியோ எப்படியோ சொல்லி அவங்கள வந்துட்டு ஃபாலோ பண்ண வச்சுட்டேன். ஸோ அவங்க எப்பொழுதுமே தண்ணி குடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஜூஸு, அதுக்கப்புறம் மில்க்கு, இந்த மாதிரி எது வேணாலும் கொடுப்பேன் நான். ஸோ அவங்களுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிற இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு வராங்க. கொஞ்சம் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டாங்கன்னா அவங்களே ஃபாலோ பண்ணிக்குவாங்க எல்லா விஷயமுமே. அதனால் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்போ நம்ம தான் கொஞ்சம் கஷ்டப்படணும். அதே தான் எனக்கும் ரொம்பவே எனக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. அவங்கள சாப்பிட வைக்கிறது, அவங்கள கரெக்டாக ப்ராப்பராக அவங்களுக்கு எல்லா விஷயமும் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே எனக்கு சேலஞ்சிங்காக தான் இருக்குது. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சோயா பீன்ஸ் தான் ஊற வச்சுருந்தேன். அதை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் மட்டும் விட்டு இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செட் பண்ணியாச்சு. அடுத்தது இன்றைக்கி சூப்பு என்ன செய்ய போகிறேன்னா முருங்கைக்கீரை சூப் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஓட்ஸ் எதுக்கு சேர்க்குறோம்னா அது கொஞ்சம் சூப் வந்துட்டு கொஞ்சம் கெட்டித்தன்மை கிடைக்கிறதுக்காக நான் ஓட்ஸ் சேர்க்குறேன். சில பேர் கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பாங்க. ஸோ எனக்கு கார்ன்ஃப்ளவர் எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டாலே போதும். சூப்பராக சோயாபீன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கோதுமை ரவை தான் நம்ம செய்ய போகிறோம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட வெங்காயம், பூண்டு, இதில் வெஜிடபிள்ஸ் நம்மள்ட்ட என்ன இருக்கோ நம்ம சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸ் இருந்துச்சு, ஸோ அதை சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் சீரகத்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இப்போ ரவை 1 டம்ளர் எடுத்தோம்னா நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ இன்றைக்கி கோதுமை ரவை 1 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ 3 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த கோதுமை ரவையை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா வேகமாகவே நம்ம அடுப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 விசில், கரெக்டாக 3 விசில் வந்தது உடனே நம்ம நிப்பாட்டிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் என்னோடய குழந்தைங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய பையன் வந்துட்டு நானே செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாலண்டியராக வந்தாங்க. ஸோ அவங்கள 2 பேர்த்தையுமே மேலே மேடையில் உட்கார வச்சுட்டு அப்புறம் நான் தோசை மட்டும் ஊற்றி கொடுத்தேன். அவங்க பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் தூவி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஒரு கிளாஸில் அவங்கள்ட்ட கையில் கொடுத்தேன். ஸோ அவங்களே இது பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை வந்துட்டு இந்த ஃபுட்டில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அவங்க கையாலே ஃபுட்டை வந்துட்டு செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஆர்வத்தை நம்ம கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்தாலே அவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி சமைச்சதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ அழகாக சாப்பிட்டுக்கிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எல்லாம் பண்ணியாச்சு. ஃபைனலாக பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியது தான். பிளேட்டில் பனானா ஒன்று வச்சாச்சு. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சூப் ஊற்றி வச்சுட்டேன். சோயா பீன்ஸ் ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு.
நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கோதுமை ரவை ரெடி பண்ணியாச்சு, அதையும் சர்வ் பண்ணியாச்சு. அதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆப்பிள் இருந்துச்சு, ஒரு ஹாஃப் ஆப்பிள் மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதோட 4 பாதாம், 2 ஃபிக்கு, இது ரெண்டையும் எடுத்து சர்வ் பண்ணியாச்சு. ஃபைனலாக டாக்டர் சிவராமன் சார் சொன்ன மாதிரியே இன்றைக்குமே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு சிலருக்கு எவ்வளோ தான் சாப்பிட்டாலுமே சாப்பிட்ட மாதிரியே ஒரு திருப்தி இருக்காது. இது மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு பாருங்கள், பசிக்கவே பசிக்காது. அதே மாதிரி வயிறுமே ரொம்பவே ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.